بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது அனைத்தும் வழிகேடுகள் இந்த வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையுடைய நாளையில் எங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்தில் கூறியதை எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டியுள்ளார். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையை ஒன்று கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையுடைய நாளையிலே இதே போன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூட்டுவானார். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவிலே சுத்தத்தின் முக்கியத்துவம் என்ற ஒரு தலைப்பில் அதனோடு தொடர்புடைய அல்குர்ஆனிய வசனங்கள், ஹதீஸ்கள், அதனை இந்த இடத்திலே பேசுவது காலத்தின் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருமறையான திருமறை குர்ஆன்ல சொல்ற நேரம் அல்லாஹ் தஆலா சொல்றார், வதக்கிர், நபியே நீ ஞாபகப்படுத்துங்க, ஃபைன்ன திக்ரா, நிச்சயமாக இந்த ஞாபகப்படுத்துதல் என்பது தன்ஃபவுல் முஃமின், அது முஃமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்தில் சொல்ற நேரம் இந்த தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான். இந்த உலகத்தில் மனிதன் பிறந்ததில் இருந்து அவன் மரணிக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்பது இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே இருக்கிறார், மௌத் ஆகிற நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, தரத்துக்கும் அலல் மஹப்பத்தின் பைலா, நான் உங்களை வெள்ளை வெளியில ஒரு தெளிவான பாதையில் உங்களை நான் விட்டு செல்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டலை காட்டுறது போயிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில எதுவுமே எங்களுக்கு தெளிவாக சொல்லப்படல, சந்தேகமான விடயங்கள் என்று எந்த
விடயங்களும் கிடையாது. அப்ப எல்லா விடயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில சொல்லி தந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தீனு யுஸ்ரு, மார்க்கம் என்பது இலகுவானது. மார்க்கம் என்பது இலகுவானது. அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா கஷ்டப்படுத்திக் கொள்வாங்க. ஆனா மார்க்கம் பொதுவாகவே இலகுவாக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆன்ல சொல்ற நேரம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. அல்லாஹ் தஆலா சொல்றார், உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க பரிபூர்ணமான முறையில முழுமையாக இஸ்லாத்திற்குள் நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா முஃமின்களை பார்த்து, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த குர்ஆனிய வசனத்தினூடாக நாம் ஒரு துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் ஒரு துறையை விட்டுவிடக்கூடாது. ஒரு சில அல் குர்ஆனிய வசனங்களை எடுத்துக்கொண்டு ஏனைய வசனங்களை புறக்கணிக்க கூடாது. உண்மையிலேயே இன்றைய எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இன்றைக்கு முஸ்லிம்கள் எப்படி விளங்கியிருக்கிறாங்கன்னா, குருடன் யானையை பார்க்கறத போல இந்த மார்க்கத்தை விளங்கியிருக்கிறாங்க. குருடன் எப்படி யானையை பார்க்கிறான்? அவனுக்கு ஒன்றும் செய்யாது. அது யானை, அதனுடைய உருவம், அதனுடைய உருவமைப்பு அவனுக்கு விளங்காது. அப்படி இல்லைன்னா அது ஒரு மக்களா, அந்த பெரிய உருவம் அவருக்கு சின்ன ஒரு உருவமாக விளங்கும். இதே மாதிரி மார்க்கத்தில் சில பேர் இருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ளாதவர்கள், சந்தேகப்படக்கூடியவர்கள், இவங்க வெளியாலே வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை பார்க்கிற நேரம் அவங்களுக்கு ஒன்றும் அது தெளிவில்லாமல் விளங்கும். அல்லது மார்க்கம் அவங்களுக்கு என்ன செய்யாது, விளங்காது. இது சொல்லப்படுற விடயங்கள் விளங்குறது இல்லை. ஒரு துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்னொரு துறையை விட்டுடுவாங்க. ஒரு சில வசனங்களை எடுத்துக்கொண்டு ஏனைய வசனங்களை புறக்கணிச்சுவாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, பரிபூர்ணமான முறையில நீங்க இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையான திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். சஹாபாக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தா சஹாபாக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிற நேரம் இது வாஜிபு, இது ஃபர்து ஆயின், இது சுன்னத்து என்று எந்த அமல்களையும் அவங்க பிரிச்சு பார்க்கிறது கிடையாது. எந்த அமல்களையும் இது சுன்னா, நாங்க விரும்பினா செய்வோம், விரும்பினா விட்டுட்டு போவோம், இது வாஜிபு, இது நாங்க கட்டாயம் செய்யணும் என்று அவங்க எந்த ஒரு அமலையும் பிரிச்சு பார்க்கல. ஆனா பிற்பட்ட காலங்கள்ல இந்த மார்க்கத்துல ஒரு சில மனிதர்கள் என்ன செய்யறாங்க, இது சுன்னத்து, நாங்க விரும்பினா செய்யணும், விரும்பினா செய்யணும், இது வாஜிபு, இது நாங்க கட்டாயம் செய்யணும் அப்படி என்ன செய்யும். அதை பிரிச்சு பார்க்கறதுக்காக, அதை தெளிவுள்ளாத ஒரு விடயத்துக்காக இமாம்கள் வந்து அதை தெளிவுபடுத்துறாங்க. அதுதான் அந்த ஈமானிய உறவுகள் எல்லாருக்கும் நல்லடியார்களே, எங்களுடைய சமூகத்தில் மிக முக்கியமாக நாங்க எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஆனா அதை இன்றைக்கு நாங்கள் கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த சுத்தம் என்று சொல்லக்கூடிய விடயம். சுத்தம் என்று சொல்லக்கூடிய விடயம் அல்லாஹ் தஆலா இந்த சுத்தம் என்று சொல்லக்கூடிய விடயத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையான திருமறை குர்ஆனில் பேசுகிற நேரம் வஅகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று எந்த இடத்திலெல்லாம் பேசுகிறார். ஒரு முஸ்லிம் அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு தூதரை சாட்சி சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டார். அவருக்கு முதலாவது கடமை தொழுகை. அந்த தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவமாயிருக்கு. இஸ்லாத்துக்குள்ள வந்த முதலாவது அவருக்கு கடமையானது தொழுகை. இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசுற நேரம் வஅகீமுஸ் ஸலாத் வஆத்துஸ் ஸகாத், தொழுகை எந்த இடத்துல எல்லாம் பேசுறானோ
அதோட சேர்த்து என்ன செய்வான்? வாத்து ஜகா, தொழுகையை நிலைநாட்டுங்க, ஜகாத்தையும் கொடுங்க. அப்ப தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அதே மாதிரி ஜகாத்தை கொடுக்கிற விஷயத்திலையும் அல்லாஹ் தஆலா அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்று சொல்றான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தில் சொல்ற நேரம் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபின், அல்லாஹ் தஆலா தௌபா செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறார், பாவமன்னிப்பு தேடக்கூடிய மக்களை நேசிக்கிறார். அவர் செஞ்ச பாவம் மனம் வருந்தி கவலைப்பட்டு இந்த பாவத்தை இனி செய்யவே மாட்டேன்னு சொல்லி மனம் வருந்தி கவலைப்பட்டு அல்லாஹ்விடம் மன்றாடி கண்ணீர் வடிச்சு அந்த மனிதன் செய்யறார், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறார். அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாக்கு விருப்பமாக இருக்கும், தான் செஞ்ச பாவத்தை உணர்ந்து பாவ மன்னிப்பு தேடுறார். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபின், இந்த தௌபா செய்யக்கூடிய மக்களை பேசுற நேரம் அல்லாஹ் தஆலா அதோடு சேர்த்து இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபின வ யுஹிப்புல் முத்தத்தகீன், அல்லாஹ் தஆலா தௌபா செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறார், அதோடு சேர்த்து சுத்தமானவர்களையும் நேசிக்கிறார். தௌபா செய்யக்கூடியவர்களை எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நேசிக்கிறார், அதே மாதிரி அதே அந்தஸ்துல சுத்தமாக இருக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறார் என்று அல்குர்ஆனிய வசனத்தில் பார்க்க முடியும். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்-துஹூர், சுத்தம் என்பது ஷத்ருல் ஈமான். இதை ஒரு சில பேர் விளையா விளங்கி கொண்டு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்று ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஈமானின் ஒரு பகுதி அல்ல, ஈமானி பாதி. ஷத்ருல் ஈமான்னா ஈமானி பாதி. 100ல ஒரு பகுதி என்ன, அது 1 வரும் 10 வரும் 9 வரும், பாதின்னா 100ல 50. அப்ப ஈமான் சொல்லக்கூடிய விடயத்துல பாதின்னா அது சுத்தம். சுத்தம் அரைவாசி ஈமான்ல இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு இடத்துல சொன்னாங்க, அல் ஈமானு பிர்ருன் வ ஸர்ருன் சுபா. ஈமான் 70 கிளைகளை கொண்டது. அலா லா இலாஹ இல்லல்லாஹ், அதுல உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா. அது நாங்க இமாதத்துல் அதான் தரீக், அதுல தாழ்ந்த இடத்துல இயக்கக்கூடியது இந்த பாதையில இடையூறு தரக்கூடிய சில பொருட்கள், கண்டு அல்லது முள்ளு, ஏதாவது மக்களுக்கு இடையூறு தர மாதிரி ரோட்ல கிடக்குது, அதை நாங்க எடுத்து அதை ஓரமாக்கி போறோம். இது ஈமான்ல ஒரு கிளை, ஈமான்ல கடைசி லெவல் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சுத்தத்தை ஈமான்ல ஒரு பகுதியாக, ஈமான்ல ஒரு கிளையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில எங்களுக்கு சொல்லிட்டார். எங்களுடைய சமூகத்துல ஒரு சில பேர் இத பகட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பகட்டு வாழ்க்கைன்னு சொன்னா ஏனோ தானோ வாழ்ந்துட்டு போற, ஏனோ தானோ இந்த உலகத்துக்கு நாங்க என்னத்துக்கு வந்தோம்னே தெரியாத அளவுக்கு வந்தோம் வாழ்ந்தோம் மௌத்தாயில போன மாதிரி ஏனோ தானோ பகட்டு வாழ்க்கை வாழக்கூடிய சில மனிதர்களை பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு சில பெண்கள் எடுத்துக்கொண்டார். ஒரு சில பெண்கள் அவங்க அழகான முறையில அவங்களோட முடிகளை வாரி கட்டியிருப்பாங்க, அழகான முறையில கட்டியிருப்பாங்க. ஆனா வெளியாக பார்க்கிற நேரம் அழகான தோற்றம், ஆனா உள்ளுக்கு பார்த்தா பெண் சரி செய்யும். அவங்களோட தலையில சுத்தம் இல்லாத ஒரு தனம் இருக்கு. அதே மாதிரி சில ஆண்கள் வெளியாக பார்க்கிற நேரம் அழகான ஆடை, அருமையான வாசல், இப்படி வெளியாக தெரிவாங்க. ஆனா உள்ளுக்கு பார்க்கிற நேரம் அவளோட வீட்டை போய் பார்த்தா, அவளோட ரூமை பார்த்தா அசுத்தமான நிலையில் அவர் நேற்று போட்ட ஆடையெல்லாம் குமிஞ்சு போய் கிடக்கு. அப்ப அசுத்தம் இல்லாத ஒரு தனம். இப்படி பகட்டு வாழ்க்கை வாழக்கூடிய சில மனிதர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார். இஸ்லாமிய அறிஞர்கள், ஃபிக்ஹ் கலை அறிஞர்கள், அவங்கள சட்ட நூல்கள்ல நிறைய விடயங்களை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு இமாம்களும் ஒவ்வொரு ஃபிக்ஹ் கலை அறிஞர்களும் அவங்கள நூல்கள்ல, அவங்கள சட்ட நூல்களை எழுதுற
சொல்ல போனா அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். எந்த அமலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? முதலாவது கேட்டா தொழுகை சொல்லுவோம், தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனா எந்த ஒரு கிதாப் எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு சட்ட நூல் எடுத்துக்கொண்டாலும், அந்த சட்ட நூல்கள்ல முதலாவது தொழுகையை பற்றி இருக்காரு. கிதாப் தஹாரா என்ற ஒரு பாடல், சுத்தம் என்ற ஒரு பாடல். இந்த பாடத்தை தான் எல்லா அறிஞர்களும் முதலாவது போட்டிருப்பாங்க. சுத்தம் இல்லைன்னா தொழுகையே இல்லை. அப்ப தொழுகையை முதலாவது போடுறது சுத்தம் இருக்கும். சுத்தம் இருந்தால்தான் தொழுகை. அசுத்தமான நிலையில நாங்கள் தொலைல. அப்ப முதலாவது சட்ட அறிஞர்கள், பிரிவுகளை அறிஞர்கள் முதலாவது சுத்தத்தை தான் சொல்லுவாங்க. இந்த சுத்தம் என்று சொல்லக்கூடிய விடயத்துல பிரதானமாக 2 விஷயம் இருக்கு. முதலாவது அகச்சுத்தம், இரண்டாவது புறச்சுத்தம். அகச்சுத்தம் என்று சொன்னா உள்ளார்ந்த சுத்தம், உள்ளார்ந்த சுத்தம். ஒரு மனிதன் முதல்ல தன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக வச்சிருக்கும், உள்ள சுத்தமாக இருக்கு. அதுல முதலாவது தன்னுடைய ரூகை சுத்தமாக வைத்திருக்கு. ஆன்மாவை, ரூகை சுத்தமாக வைக்காத மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா நஜஸ் என்று சொல்றார். நஜஸ் என்று சொல்றார். இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ். நிச்சயமாக முஷ்ரிக்கீன்கள் நஜீஸானவர்கள். நஜீஸானவர்கள் பார்த்தா அவங்கள உடம்புல அசுத்தப்பட்டிருக்கார், அவங்கள உடம்புல அசுத்தப்பட்டிருக்கார். சிறுநீர், மலக்கட்டு சரியா நஜீஸான விடயத்தை அவங்க உடம்புல பட்டிருக்கார். ஆனா நஜீஸானவர்கள் முஷ்ரிக்கீன்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ற காரணம் என்ன? அவங்களோட ரூஹ் நஜீஸ், அவருடைய ரூஹ் நஜீஸாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அருமையான திருமறை குர்ஆனிலே அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, இந்த உலகத்தில் ஷிர்க் என்ற நஜீஸில் இருந்து, குஃப்ர் என்ற அந்த அசிங்கத்தில் இருந்து நாங்க நீங்கிக் கொள்ளாத வரைக்கும் இந்த உலகத்தில் முழுமையான சுத்தம் தோன்றார். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அகச்சுத்தத்தில் இரண்டாவது விடயம்தான் தன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய விடயம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல அதிகமாக சத்தியம் செய்து சொன்ன சூறாக்கள்ல ஒன்றுதான் சூரத்து ஷம்ஸ். வஷம்ஸி வதுஹாஹா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக 11 இடங்கள்ல சத்தியம் செய்து சொல்கிறார். வஷம்ஸி வதுஹாஹா என்று ஆரம்பிச்சு அது அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸாஹா. இதுவரைக்கும் 11 வசனங்கள்ல 11 வசனங்கள் அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சத்தியம் செய்து சொல்கிறார். யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக வெற்றி. தன்னுடைய உள்ளத்தை யார் கரைமையில் வைத்திருக்கிறாரோ அவருக்கு தோல்வி என்பதாக அல்லாஹ் தஆலா 11 இடத்தில் சத்தியம் செய்து சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதர் அவர் தொழுகையாளியாக இருப்பார். சஃபுல முன்சஃபுல தான் இருப்பார், முன்சஃபுல தான் இருப்பார். தொழுது நெற்றியெல்லாம் காட்சி போயிருக்கும். ஜகாத்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார். வெளிப்பார்வையில பார்க்கிற நேரம் அவர் ஒரு இபாதத்தார். ஆனா உள்ளுக்கும் இன்னொருத்தரை பத்தி வஞ்சகம் இருக்கு, இன்னொருத்தரை பத்தி பொறாமை இருக்கு. ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையில முன்னேறி போறதா இருந்தா அவரை பத்தி பொறாமப்படுவார். ஆனா தொழுவத்துல முழுமைப்பார். இவருடைய தொழுகை உள்ள நஜீஸாக இருக்கிற நேரம், உள்ள அசுத்தமாக இருக்கிற நேரம் இவர் வெளிப்படையாக அமல் செய்கிறார்னா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்பார்ந்த ஈமானிய உறவுகள் எல்லாருக்கும் நல்லடியாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹ் தஆலா அது அருமையான முறையில் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லிட்டார். வலா தும்ஸினி யௌம யுபஅஸு, வலா தும்ஸினி யௌம யுபஅஸு, மக்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த மறுமை நாளில் யா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்தி விடாது, என்னை கேவலப்படுத்தி விடாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பற்றி எங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க யாரு?
அல்லாஹ்வுடைய நண்பர் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு நபி. அவர் எப்படி துஆ செய்றார்? யா அல்லாஹ், மறுமை நாள்ல மக்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த மஹ்ஷர் வழியில என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே, என்னை நீ இழிவுபடுத்தி விடாதே. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம்? யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், அந்த மறுமையுடைய நாளையில யன்ஃபஉ மாலு வலா பனூன், எந்த ஒரு சொத்து செல்வங்களும் அந்த பயனளிக்காது. வலா பனூன், பிள்ளை குட்டிகள், குடும்பங்கள் எதுவுமே அந்த பிரயோஜனம் இல்லை. எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அது அந்த பிரயோஜனம் அளிக்காது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அதுக்காக பயப்பட்டாங்க. இல்ல மன் அத்தல்லாஹு பி கல்பின் சலீம், எவர் தூய்மையான சாந்தமான இதயத்தோடு மறுமையினால வாராங்களோ அவங்களை தவிர என்று அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையான திருமறை குர்ஆனிலே அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல எங்களுடைய நாவை நாங்கள் ஹராமான விடயத்தை பேசுவதை விட்டும் எங்களுடைய நாவுகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போல எங்களுடைய கண், அதை ஹராமான விடயத்தில் இருந்து நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பார்க்கிறதை காது, எங்களுடைய காதுகளின் ஊடாக அசுத்தமான விடயங்களை கேட்பதை விட்டும் ஹராமான விடயங்களை கேட்பதை விட்டும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய கை, எங்களுடைய கால் பாவமான பக்கத்தின் பக்கம் செல்வதை விட்டும், பாவமான விடயங்களை தொடுவதை விட்டும், அசுத்தமான விடயங்களை தொடுவதை விட்டும் நாங்கள் எங்களுடைய உடல் உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, என் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக என கேட்டு என்னுடைய முதலாவது உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன், அம்மா பஅத். இந்த சுத்தம் என்று சொல்லக்கூடிய விடயத்துல இரண்டாவது சுத்தம் தான் இந்த புறச்சுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம். புறச்சுத்தம் என்று சொல்லுகின்ற நேரம் மனிதன் உடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உடலை சுத்தமாக வைத்திருக்கிறோம், தன்னுடைய ஆடைகளை சுத்தமாக வைத்திருக்கிறோம், தன்னுடைய சூழலை சுத்தமாக வைத்திருக்கிறோம். குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய இந்த சுத்தம் என்கின்ற விடயத்தை இபாதத் என்ற கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசுத்தமாக இருக்கக்கூடிய மனிதர்களை கண்டித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் தஆலா சிறந்தவர். இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் தஆலா சிறந்தவர். லா யக்பலு இல்லா தய்யிபா, சிறந்தவை அல்லாத விடயங்களை அல்லாஹ் தஆலா விரும்புவது கிடையாது, அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு இடத்துல சொன்னாங்க, இன்னல்லாஹ நதீஃபுன், அல்லாஹ் தஆலா தூய்மையானவர். யுஹிப்புன் நவாஃபா, தூய்மை இல்லாதவர்களை, தூய்மை இல்லாத விடயங்களை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டார். அதே போல இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அழகானவர். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் தஆலா அழகை விரும்புகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட பேசிட்டு இருக்கிற நேரம் ஒரு சபையில ஒரு மனிதர் வாராரு. தலைவிதி மூலமாக அசுத்தமான ஆடையோடு அந்த சபையை நோக்கி அந்த மனிதர் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதரை பார்த்த உடனே சொன்னாங்க, யார் இந்த மனிதர்? ஷைத்தானை போல வருகிறார், ஷைத்தானை போல தோற்றத்திலே இருக்கிறார் என்று அந்த மனிதனை பார்த்து ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை பார்த்து சொன்னார். அசுத்தம் இல்லாத ஒரு தோற்றம், தலைவிதி மூலமான ஒரு தோற்றம், மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு தோற்றம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷைத்தானை போன்று என்று அவரை வர்ணிக்கிறார். அன்பார்ந்தவர்களே,
ஒரு முஸ்லீமை பார்த்து ஒரு முஸ்லீமை பார்க்கிற நேரம் இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ நாங்கள் ஒரு சபையில் இருக்கிற நேரம், எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிற நேரம், ஒரு சில மனிதர்கள் அந்த சபைக்குள்ள வந்தா இன்னும் ஒரு சில மனிதர்கள் போயிடுவாங்க. என்ன காரணம்? அவங்களுக்கு பக்கத்துல இருக்க இயலாது. அவங்களுக்கு பக்கத்துல நிற்க இயலாது. அவங்க பேசினா துருவாடை வீசு. அவங்க வந்தா வியர்வை வாசம் வரும், துருவாடை வரும். அப்ப அவங்களுக்கு பக்கத்துல எல்லாம் நிற்க இயலாது. ஒரு சில மனிதர்கள் செய்வாங்க, ஒரு சில அத்தர் வகைகளை யூஸ் பண்ணுவாங்க. அந்த அத்தர் வகைகளை யூஸ் பண்ணி கொண்டு அவங்க ஒரு சபைக்கு வார நேரம் அல்லது ஒரு பள்ளிக்கு வார நேரம் அவங்க பள்ளிக்குள்ள வந்து அந்த வாசம் இன்னும் ஒரு சில மனிதர்கள் அவங்களுக்கு செய்யாது, அந்த வாசம் வராது. ஒரு சில வாசங்களை பூசிட்டு வருவாங்க, அந்த வாசத்தை நுகர்தான் செய்யும் தலைக்கடி. அப்ப தொழுகையில் இருக்கிற நேரம் அந்த வாசத்தை யாராவது நுகர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு செய்யும் தொழுகையில இருந்து திசை திரும்பும். தொழுகையில இருந்து அவங்களோட கவனம் திசை திரும்பும். அவங்க தொழுகையில இருந்து யார் இப்படி ஒரு வாசத்தோட வார அப்படின்னு செய்வாங்க. தொழுகையில இருந்து அவளுக்கு ஏசக்கூடிய அளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க தொழுகைக்கு வார நேரம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கும் நறுமணத்தோட நாங்க வரோம். ஒரு சில வாசங்கள் இருக்குது, அதெல்லாம் செய்யக்கூடாது, நாங்க பார்க்க கூடாது. ஏன்னா அது எங்களுக்கு விருப்பமாக இருக்கும், ஏன் இவங்களுக்கு அது ஒரு தலையீடியாக இருக்கு. அப்ப அப்படி மாற நேரம் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்தை தடுத்தாங்கடா? ஒரு சபைக்கு ஒரு பள்ளிக்குள்ள வாராரு, அவர் ஒரு வித்தியாசமான ஒரு வாசத்தோட வாரமா இருந்தா ஒரு மனிதன் அந்த வாசத்தை நுகர்ந்து அவனுக்கு அந்த இபாதத்துல கவனம் திசை திரும்புவதாக இருந்தா இதே டிஸ்டர்ப் வந்து மலக்குமார்களுக்கு. ஒரு மனிதன் பள்ளிக்குள்ள இபாதத் செய்யும் நேரம் அவருக்கு கவனம் திரும்புற மாதிரி, அவருடைய திசை திரும்புற மாதிரி ஒரு வேலை நடக்குது, இன்னொருத்தரால் நடக்குதுன்னா அதே ஒரு டிஸ்டர்ப் வந்து மலக்குமார்கள், அந்த பள்ளிக்குள்ள இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கும் அதே டிஸ்டர்ப் இருக்கு. இது நாங்க எங்களுடைய விடயங்களை கவனத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போதும் குளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், எப்போதும் முழுமையாக இருப்பாங்க, எப்போதும் விஸ்வாஸ் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக உயர்ந்த வாசமிக்க, மிக உயர்ந்த விலையுள்ள அத்தர் வகைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அன்பார்ந்த ஈமானிய உறவுகளை, எல்லாம் நல்லடியார்களே, இந்த சுத்தம் என்று சொல்லக்கூடிய விடயத்தில் நிறைய விடயங்கள் இருக்கிறது. நேரம் போதாமையின் காரணமாக ஒரு சில விடயங்களை இந்த இடத்துல சுருக்கமாக பேசியிருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில இந்த சுத்தம், அதாவது இஸ்லாமிய மார்க்கம் இந்த சுத்தத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. அத்தஹூர் ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானின் பாதி என்ற அளவுக்கு சுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அன்பான ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த, காட்டித் தந்த வழியை நடந்து அல்லாஹ் தஆலா எம் அனைவரையும் இதே போன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கொண்டு கொடுப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.